Hello friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ் தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்த்துட்டு வரோம். அதை ஈஸியா எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு நாள் வீடியோலயும் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். First one, நாம் சிறப்பாக செயல்பட்டுள்ளேன். ஒரு வேலை நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில நான் ரொம்ப சிறப்பா செயல்பட்டேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒர்க் கொடுத்தவங்க கிட்ட நம்ம சொல்லலாம், நல்ல வேலை செஞ்சனே, நல்ல சிறப்பா வேலை செஞ்சனே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I have performed well. அப்படின்னா நான் சிறப்பா செயல்பட்டேன் அப்படின்றதுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், நல்லா செயல்பட்டேன். வெல் அப்படின்னா நல்லா சிறப்பா செஞ்சேன், நான் நல்லா சிறப்பா செயல்பட்டேன் அப்படின்றதுக்கு I have performed well அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, தயவு செய்து. ப்ளீஸ்னா தயவு செய்து. மைண்ட் அப்படின்னா மனதில். தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இந்த வேலையை கொஞ்சம் நல்லா மனசுல வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், அதாவது தயவு செஞ்சு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் அப்படின்னா தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எனது மூத்த மகன். யாருக்காவது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் என்னுடைய மூத்த மகன் அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா, he, அவர் அப்படின்னும் போது he is my, என்னது அப்படின்றதுக்கு மை, மூத்த மகன் அப்படின்றதுக்கு எல்டர் சன். he is my elder son. இப்போ நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேற யாருக்கோ ஒரு இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அவர் என்னுடைய மூத்த மகன், இவர் என்னுடைய இளைய மகன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா அது எப்படி இங்கிலீஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா, he is my elder son. அதே அவள் என்னுடைய மூத்த மகள் அப்படின்னா, she is my elder daughter. She is my elder daughter. சரிங்களா? Fourth one,
எனக்கு பசிக்கின்றது. எனக்கு பசிக்கின்றது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ எம், இந்த ஐ போட்டு பக்கத்துல கமா போட்டுருக்கோம்ல, அதை வந்து அப்பாஸ்ட்ரபின்னு சொல்லணும். ஐ போட்டு மேல கமா மாதிரி போட்டிருக்குது அப்பாஸ்ட்ரபின்னு சொல்லணும். எம் போட்டிருக்குது ஐ எம் சொல்லுவோம். இந்த ஐ எம் எப்படி எழுதலாம், இது ஷார்ட்டா ரைட் பண்றது. இதை ஃபுல்லா எப்படி ரைட் பண்றதுன்னா ஐ போட்டு ஸ்பேஸ் விட்டு ஏஎம் ஐ எம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ எம் ஷார்ட் ஃபார்ம் ஐ அப்பாஸ்ட்ரபி எம் போட்டாலும் மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போதில்ல, நம்ம ஷார்ட்டா அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கின்றது, அது பசி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி எஜுகேஷன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேவைப்படும். காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.